புனித விண்ணேற்பு அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, 173வது ஆண்டு பெருவிழாவை கோலாகலமாக மகிழ்ச்சியோடு புத்துணர்ச்சியோடு நாம் அனைவரும் இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பார்க்கின்ற பொழுதே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. மறையுரைக்கு முன்பாக ஒரே ஒரு சிறிய கேள்வி. நாம் அனைவரும் ஒன்றாக வந்திருக்கிறோம். விண்ணேற்பு அன்னைக்கு திருவிழா எடுத்திருக்கிறோம். ஏன் இந்த திருவிழா? எதற்காக இந்த திருவிழா? யார் வேண்டுமானாலும் பதில் சொல்லலாம். எல்லா பதில்களும் சரியானது. ஏன் இந்த திருவிழா? எதற்காக இந்த திருவிழா? அன்னையை பெருமைப்படுத்துவது மிக்க மகிழ்ச்சி. நன்றி கூறுவது மிக உன்னதமான பதில். நன்றி கூறுவது எல்லோரும் ஒன்றாக இணைந்து அன்பு செய்து வாழ்வதற்காக மிக்க நன்றி. இறைவனுடைய தாய் அன்னை மரியா என்பதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் இந்த திருவிழாவின் வழியாக. நன்றிமா. ஆண்கள் கூட்டம், நம்முடைய நண்பர்கள் ஏதாவது பதில்? இந்த பக்கம் அம்மாங்க நிறைய பேர் இருக்கீங்க. பிரியமானவர்களே, நமக்கு அர்த்தம் தெரியவில்லை என்றால், ஆழம் தெரியவில்லை என்றால், நாம் கொண்டாடுகின்ற இந்த விழா வீணா போயிடும். பிரியமானவர்களே, சிந்திப்போம். மறையுரைக்கு முன்பாகவே ஏன் இந்த திருவிழா? எதற்காக இந்த திருவிழா? நாம் ஏன் 10 நாட்களாக ஒன்றாக கூடி வருகிறோம்? அன்னைக்கு கொடி ஏற்றிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நவநாள் திருப்பலி, பல்வேறு விதமான ஏற்பாடுகள், இவை அனைத்தும் எதற்காக? ஏன் இந்த திருவிழா? அன்பு சகோதரி மிக அழகாக சொன்னார், நன்றி கூற. பிரியமானவர்களே, திருவிழா என்று சொன்னால் 2 வார்த்தைகளுக்குள் நாம் முடித்து விடலாம். ஒன்று நன்றி. யாருக்கு நன்றி? இயேசுவுக்கு நன்றி. யார் வழியாக நன்றி? நம் அன்னையின் வழியாக இயேசுவுக்கு நன்றி கூறுகிறோம். ஏன் கூறுகிறோம்? இங்கே இருக்கிற பேனரில் மிக அழகாக அச்சடிக்கப்பட்டுள்ளது. 173வது ஆண்டு பெருவிழா. ஏறக்குறைய கணக்கை பார்க்கின்ற பொழுது இந்த பகுதியில் 173 ஆண்டுகளாக விண்ணேற்பு அன்னையினுடைய பாதுகாப்பிலே, அரவணைப்பிலே, அருளிலே, பரிந்துரையிலே நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்க்கின்ற பொழுது நாம் எப்படி இருந்தோம், இப்பொழுது எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய படிப்பு, ஞானம், அறிவு, சமுதாயத்திலே வளர்ச்சி என நாம் ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய பாதுகாப்பிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதற்காக அன்னையே நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். உமக்கும், உம்முடைய பரிந்துரைக்கும், உம்முடைய மகன் இயேசுவுக்கும் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். இன்னும் சிறப்பாக கடந்த திருவிழாவிலிருந்து, போன வருஷம் திருவிழா கொண்டாடினோம், அந்த திருவிழாவிலிருந்து இந்த திருவிழா வரை மீண்டுமாக ஒரு வருடம் விண்ணேற்பு அன்னை நம் அனைவரையும் பாதுகாத்திருக்கிறார், நம்மை வழிநடத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான பரிந்துரை, உடனிருப்பு, உதவி எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை வழிநடத்தி இருக்கிறார். எனவே இந்த திருவிழாவிலே அன்னையே உமக்கு நன்றி, உம்முடைய மகன் இயேசுவுக்கு நன்றி என நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, 2 நாட்களுக்கு முன்பாக வாட்ஸ்அப்பில் ஒரு அழகான வீடியோ 2 நிமிடங்கள் சென்றன. பார்க்கின்ற பொழுதே, அதை உற்று பார்க்கின்ற பொழுதே நம்முடைய கண்களில் கண்டிப்பாக ஈரமாகிவிடும். காரணம், டாக்டர் சுனிதா கேரளாவிலே ஒரு இதய அறுவை சிகிச்சை நிபுணர். அன்று மருத்துவமனையில் இருக்கிறார். மருத்துவமனையிலே அவருடைய அந்த வார்டு அல்லது பகுதியிலே அவர் விசிட் சென்று பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லா நோயாளிகளையும் பார்த்துவிட்டு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட
எல்லா நோயாளிகளையும் பார்த்துவிட்டு அவர் தன்னுடைய அறைக்கு வந்து சக தோழிகளோடு அல்லது செவிலியர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு நிமிடம்தான். நின்று கொண்டிருந்தவர் கீழே விழுகிறார், தடுமாறுகிறார். எல்லாம் முடிந்துவிட்டது. பிரியமானவர்களே, இது கேரளாவில் நடந்தது. கேரளாவில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். நேற்று வரை நம்மோடு இருந்தவர்கள் இன்று பல பேர் நம்மோடு இல்லை, இறைவனோடு இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் இங்கே அன்னையுடைய பாதத்தில் நின்று கொண்டிருக்கிறோம், அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நான் பேசுவதை நீங்கள் கேட்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் அன்னையையும் இயேசுவையும் நன்றி செலுத்தியவர்களாய் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற. இதுதான் இறைவன் செய்த மிகப்பெரிய அதிசயம், அன்னை கொடுத்த மிகப்பெரிய பரிந்துரை என்று சொல்லலாம். எனவே இந்த நாளிலே அன்னையே, இயேசுவே, இந்த திருவிழா எனக்கு நன்றியின் விழாவாக நான் எடுக்கிறேன். இந்நாள் வரை என்னுடைய கணவன், மனைவி, குடும்பம், தொழில், என்னுடைய குழந்தைகள் என எல்லோரையும் அன்னையே நீர் ஆசீர்வதித்து பரிந்துரையை கொடுத்து உடனிருந்து உதவி செய்திருக்கிறீர். எனவே தாயே, இந்த 10 நாட்களில் சிறப்பாக உமக்கு நன்றி கூறுகிறோம் என அன்னைக்கு நன்றி சொல்ல வேண்டும். இதுதான் திருவிழா, இது மட்டுமே திருவிழா என்று சொல்லலாம். ஆக திருவிழா என்று சொன்னால் முதல் வார்த்தை அன்னைக்கு நன்றி அல்லது இயேசுவுக்கு நன்றி அல்லது நீங்கள் சொன்னது போல நன்றி என்கின்ற ஒரு வார்த்தையோடு கூட முடித்து கொள்ளலாம். இது ஒருபுறம். மறுபுறம் என்ன? ஒப்படைப்பு. எதை ஒப்படைக்க போகிறோம்? யாரை ஒப்படைக்க போகிறோம்? யாரிடம் ஒப்படைக்க போகிறோம்? பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்முள்ளாக சென்று கொண்டிருக்கலாம். இந்த திருவிழாவிலிருந்து அடுத்த ஆண்டு இதே நாட்களில் நாம் திருவிழாவை கொண்டாட போகிறோம். மீண்டுமாக அன்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் நம்முடைய பங்கிற்கு, குடும்பத்திற்கு ஓர் ஆண்டை கொடுத்திருக்கிறார். இந்த ஓராண்டை அன்னையிடம் ஒப்பு கொடுப்போம், இயேசுவிடம் ஒப்பு கொடுப்போம். அன்னையே, விண்ணேற்பு தாயே, இயேசுவே, இந்த புதிய ஆண்டு எங்களுக்கான ஆண்டு, நீர் கொடுத்த ஆண்டு, இதோ உம்மிடம் ஒப்படைக்கிறேன். பார்த்து கொள்ளும். இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் எடுக்க போகின்ற எல்லா செயல்கள், எங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், திருமணம், குழந்தை வரன், என் பிள்ளையினுடைய கல்வி, ஞானம், படிப்பு, ஒழுக்கம் என எல்லாவற்றையும் அன்னையே உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் உம்முடைய மகனிடம் ஒப்படையும். மீண்டுமாக இந்த புதிய வருடத்தை உம்மிடம் ஒப்படைக்கின்ற பொழுது அன்னையே, நீர் எங்கள் உடனிருந்து உதவி செய்து கரம் பிடித்து வழி நடத்துவீர் என்பதில் ஆழமான நம்பிக்கை இருக்கிறது என்ற மனநிலையோடு இந்த புதிய ஆண்டை மீண்டுமாக அன்னையிடம் ஒப்படைக்க வந்திருக்கிறோம். இதற்காகத்தான் திருவிழா. இதைத்தான் நம் அனைவருடைய மனதிலும் ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். வேறு எதற்காகவும் திருவிழா கிடையாது. எல்லோர் முன்பாக உறக்கமாக சொல்லுகிறேன், 2 தான். ஒன்று, நன்றி சொல்லுவோம். இன்னொன்று, மீண்டுமாக இந்த புதிய ஆண்டை அன்னையிடம், இயேசுவிடம் ஒப்பு கொடுப்போம். இந்த மனநிலையோடு நாம் திருவிழா கொண்டாடுவோம் என்றால் இந்த திருவிழா அர்த்தமுள்ள திருவிழாவாக, அதிசயங்கள் நிறைந்த திருவிழாவாக, அன்னையினுடைய பரிந்துரை, அரவணைப்பு நிறைந்த திருவிழாவாக மாறும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இப்பொழுது மீண்டுமாக கேட்கிறேன், எதற்காக இந்த திருவிழா? நன்றி. இன்னொன்று, மிகப்பெரிய கூட்டம் இருக்கு, 2 பேர் தான் பதில் சொல்றாங்க. எதற்கு திருவிழா? இன்னொன்று, நன்றி ஒப்படைப்பு. நன்றி ஒப்படைப்பு. இந்த 2ஐயும் நாம் செய்து அன்னையினுடைய பரிந்துரையை கேட்போம். பிரியமானவர்களே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இறை வார்த்தை, நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ள இறை வார்த்தை லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1:50. அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி பகுதி அன்னை மரியாவினுடைய பாடல், அந்த பாடலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னை மரியா மிக அழகான ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அந்த பாடலைத்தான் இந்த 10 நாட்களாக நாம் ஒவ்வொரு நாளும்
சிந்தித்து வருகிறோம். அன்னை இந்த பாடலை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாடியிருக்க வேண்டும்? பிரியமானவர்களே, அதனுடைய அடிமட்டத்தை ஆழத்தை புரிந்து கொள்கின்ற பொழுது இந்த இறை வசனம் நமக்கு இன்னும் அழகாக புரியும். பிரியமானவர்களே, அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையில், எலிசபெத் அம்மானுடைய வாழ்க்கையில் நடக்காது, முடியாது, வாய்ப்பே இல்லை, வழியே இல்லை, ஒருபோதும் நடக்காது என்கின்ற அந்த தருணத்தில் அன்னை மரியா கருவுற்றிருக்கிறார். அன்னை மரியா சிறிய பெண், கணவனை அறியாதவள், திருமணம் ஆகாதவள். எப்படி குழந்தை பாக்கியம்? நடக்காத ஒன்று, நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இது ஒரு பகுதி. மறுபகுதியிலே எலிசபெத் அம்மாள் வயதானவர். நற்செய்தியை நாம் ஆழமாக வாசிக்கின்ற பொழுது 90 வயதை கடந்தவர் என நற்செய்தி சொல்லுகிறது. 90 வயதில் குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கிறதா? வழி இருக்கிறதா? இல்லை. இதெல்லாம் நம்முடைய பார்வையில். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அன்னை மரியா சிறிய பெண், கணவனை அறியாமல் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு கருவுற்றிருக்கிறார். மறுபுறம் எலிசபெத் என்கின்ற தாய் முடியாத வயதில், தளர்ந்து போன வயதில் மீண்டுமாக அங்கே கருவுற்றிருக்கிறார். பிரியமானவர்களே, இது எதை காட்டுகிறது? நடக்க முடியாது, முடியவே முடியாது, வழி இல்லை, வாழ்க்கை இல்லை, வாய்ப்பே இல்லை என்கின்ற அந்த சூழ்நிலையில் அன்னை மரியா இந்த மாபெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார். நான் கருவுற்றிருக்கிறேன், குழந்தை பெற முடியாது என என்னுடைய உறவினர் எலிசபெத் என்கின்ற தாய் கருவுற்றிருக்கிறார். எனவே இவை இரண்டையும் அன்னை மனதில் வைத்தவராய் வெற்றி பாடலை, மகிழ்ச்சியின் பாடலை அன்னை பாடுகிறார். அந்த பாடலில் ஒரு பகுதியை தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். என்ன பகுதி என்று பார்க்கின்ற பொழுது, அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். பிரியமானவர்களே, இங்குதான் சிந்திக்க வேண்டும். அவருக்கு அஞ்சு. யாருக்கு அஞ்சு நடக்க வேண்டும்? இயேசுவுக்கும் கடவுளுக்கும் அஞ்சு நடக்கின்ற பொழுது தலைமுறை தலைமுறையாய் இரக்கம் காட்டி நம்மை பாதுகாப்பார்கள், நம்மை ஆசீர்வதிப்பார்கள், நம்மை வழி நடத்துவார்கள். இறுதியாக அளவில்லாத இரக்கம் நம் மீது இறங்கும் என்பதைத்தான் அன்னை மரியா தன்னுடைய பாடலிலே மிக அழகாக தெளிவாக வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அன்னை மரியா கடவுளுக்கு அஞ்சினாரா, பயந்தாரா? யாருக்காவது ஏதாவது பதில் இருக்கா? அன்னை மரியா கடவுளுக்கு அஞ்சினாரா அல்லது பயந்தாரா? அஞ்சினார். மிக சரியான பதில். நம்ம கீழ்ப்படிதல் சேர்த்து கொள்ளலாம் அதையும். பிரியமானவர்களே, நாம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1:28 வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் வானதூதரை அனுப்புகிறார். வானதூதர் மரியாவிடம் வந்து, அன்னை மரியே, நீர் அருள்மிக பெற்றவர், ஆண்டவருடைய ஆசீர் உம்மீது இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியா கலங்குகிறார், தனக்குள்ளாக பயப்படுகிறார். ஏதோ ஒரு விதமான குழப்பம். என்ன செய்வது? நான் சிறிய பெண், கணவனை அறியாதவன், திருமணம் நடைபெறவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் எப்படி கருதரிக்க முடியும் என்கின்ற ஒரு விதமான பயம். அங்கே என்ன நடக்கிறது? அதே வானதூதர் அன்னை மரியாவுக்கு சொல்லுகிறார், மரியா அஞ்ச வேண்டாம், மரியா அஞ்ச வேண்டாம், இது கடவுளால் நிகழ்ந்துள்ளது. பிரியமானவர்களே, அன்னை மரியா அஞ்சினார். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார் வானதூதர் வழியாக, அஞ்சாதே என சொல்லுகிறார். அன்னை மரியா ஏன் அஞ்ச வேண்டும்? கடவுளுடைய திட்டம் இது, இறைவனுடைய திட்டம். நான் அதற்கு தகுதியுள்ளவளா? என்னால் இந்த திட்டத்தை நடத்தி கொடுக்க முடியுமா? இது ஒரு நாள் திட்டம் அல்ல, வாழ்க்கை வரை, இறுதி வரை, கடைசி வரை இறைவனுடைய திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். இது என்னால் முடியுமா? கடவுளுடைய திட்டம் சாதாரண திட்டம் அல்ல, மிகப்பெரிய திட்டம். இவற்றை என்னால் கையாள முடியுமா? சிந்திக்கிறார், அங்கே கலங்குகிறார். இறைவனுடைய
அந்த செய்தியை நினைத்து அச்சமுறுகிறார். இறை அச்சம் அன்னை மரியாவை ஆட்கொள்ளுகிறது. பிரியமானவர்களே, அன்னை மரியா அன்று அஞ்சினார். இன்றும் தலைமுறை தலைமுறையாய் எத்தனை தலைமுறைகள் கடந்து விட்டன, எத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டன. என்றும் அன்னை மரியாவுக்கு நாம் அனைவரும் இணைந்து மிகப்பெரிய கோலாகல சிறப்பான கொண்டாட்டத்தை உலகத்திலே எல்லா நாடுகளிலும் அன்னைக்கு மிகப்பெரிய உன்னதமான ஒரு சிறப்பையும் ஒரு மகிழ்ச்சியையும் அன்னைக்கு கொடுக்கிறார்கள். காரணம், ஆண்டவருடைய இரக்கம் அன்னை மரியா மீது தலைமுறை தலைமுறையாய் இருக்கிறது, கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது இன்னொரு கேள்வி. நாம் கடவுளுக்கு அஞ்ச வேண்டுமா? கடவுளுக்கு அஞ்சினால் என்ன நடக்கும்? நாம் பார்க்கிறோம், இறைவனுக்கு அஞ்சுகின்றோமோ இல்லையோ, இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் பதவியில் இருக்கின்ற பொழுது, உயரத்தில் இருக்கின்ற பொழுது, குறிப்பாக அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது ஆட்சியில் இருக்கின்ற தலைவர்களாக இருக்கலாம், அவர்கள் வருகின்ற பொழுது போகின்ற பொழுது நாம் எவ்வளவு பய பக்தியோடு அவர்களுக்கான மரியாதையை கொடுக்கிறோம். அவ்வாறாக கொடுக்கின்ற பொழுது என்ன கிடைக்கும்? அந்த தலைவர்களுடைய மனதிலே நம்முடைய பெயர் பதிய வைக்கப்படும். பிறகு எப்பவாவது வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது ஏதாவது கொடுக்கப்படும். இது உலகத்தில் நடக்கின்ற ஒரு உண்மை. பிரியமானவர்களே, நான் ஒரு மழலையர் பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அங்கே ஒரு சில பெண் ஆசிரியர்கள் என்னுடைய அலுவலகத்துக்குள்ளாக வருகின்ற பொழுது ஒரு விதமான பயத்தோடு வருவார்கள். ஃபாதர் பர்மிஷன் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, என்ன கேள்வி கேட்பாரு, எப்படி கேட்பாரு, இது எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு அடிப்படையான பயம். நானும் எடுத்துக்காட்டிற்கு பேராயரையோ அல்லது பெரிய தந்தையர்களையோ சந்திக்க போகின்ற பொழுது அந்த பயம் எனக்குள்ளும் வரலாம். காரணம், பெரியவர்கள் எதை கேட்பார்கள், நாம் என்ன சொல்ல வேண்டும், அங்கே எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பயம். பிரியமானவர்களே, யாரெல்லாம் என்னுடைய அலுவலகத்தில் ஒரு விதமான பயத்தோடு வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட இரக்கத்தை நானே கொடுப்பதை உணர்கிறேன். ஐயோ, அந்த டீச்சர் கொஞ்சம் பயந்த சுபாவம், அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கறது, டீச்சர் போங்க பார்த்துக்கலாம், நல்லா செய்யுங்க. மனிதனாகிய நாம் இப்படிப்பட்ட இரக்கத்தை கொடுக்கின்ற பொழுது, ஆண்டவருக்கு நாம் அஞ்சு நடக்கின்ற பொழுது அவர் எவ்வளவு இரக்கத்தை கொடுப்பார் என்பதைத்தான் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, சுருக்கமாக இன்றைய முதல் வாசகத்தை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதல் வாசகம் மிக அழகான இறைவாக்கினர், எலியா இறைவாக்கினர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அனுப்பப்படுகிறார். யாருக்கு எதிராக? ஆகாபு மன்னருக்கு எதிராக. ஆகாபு மிகப்பெரிய மன்னன். அந்த எலியா இறைவாக்கினர் ஆண்டவருக்கு அஞ்சுகிறார். ஆகாபு மன்னருக்கு அஞ்சவில்லை, அதிகாரத்திற்கு அஞ்சவில்லை. எனவேதான் மன்னன் முன்பாக செல்கிறார், நிற்கிறார். அங்கே மன்னரை பார்த்து, நீ வழிபடுகின்ற கடவுள் பாகால் கடவுள், உண்மையான கடவுள் அல்ல, பொய்யான கடவுள் என உரக்க சொல்லுகிறார். எல்லோரும் சொல்லுகிறார்கள் பாகால் கடவுள்தான் மழையை கொடுக்கிறார் என்று. ஆனால் எலியா இறைவாக்கினர் தனியாக ஆண்டவர் மீது பயத்தை வைத்து ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றவராய், இல்லை பாகால் கடவுள் கடவுளே இல்லை, அவர் மழையை கொடுப்பவர் அல்ல, மாறாக எங்களுடைய கடவுள், என்னுடைய கடவுள் யாவே கடவுள், அவர் ஒருவரே கடவுள், அவர்தான் நமக்கு தேவையான மழையை கொடுக்கிறார் என உரக்க மன்னர் முன்பாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதனுடைய பின்னணி அல்லது பின் விளைவுகள் என்ன? மன்னனும் அரசியும் உடன் இருந்தவர்களும் இவரை கொல்ல தேடுகிறார்கள். அவர் அங்கிருந்து பாலைவனத்திற்கு வருகிறார். பாலைவனத்தில் என்ன நடக்கிறது? இவர் ஆண்டவருக்கு அஞ்சியவர், ஆண்டவருடைய வார்த்தையை மன்னருக்கு முன்பாக கொடுத்த இறைவாக்கினர், எலியா இறைவாக்கினர். அங்கே பாலை நிலத்திலே அவர் பாலை நிலத்தில் இருந்தாலும் சரி, அங்கே அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் இறைவன் நிறைவாக கொடுக்கிறார், இரக்கம் காட்டுகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் வருகின்ற ஒரு வார்த்தை, செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். பிரியமானவர்களே, நம்முடைய வீடுகளிலே செடிகளை வளர்க்கிறோம், நாம் பார்த்திருக்கிறோம். அந்த செடிகளுக்கு அடியில் நம்மால் படுத்து உறங்க முடியுமா? முடியாது. ஏன்? செடி ரொம்ப கொட்டையாக இருக்கும். மரத்துக்கு அடியில் படுக்கலாம், மரம் நிழல் கொடுக்கும்.
செடியின் அடியில் படுத்து உறங்க முடியாது, நிழல் தராது, மிக சிறிய இடம். அங்கே என்ன நடக்கிறது? அந்த செடிக்கருகே ஆண்டவரே இறங்கி வந்து கூரையை அமைத்து அவரை உறங்க வைக்கிறார். அதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது அப்பத்தை கொடுப்பதாக, தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் அந்த இறை வாக்கினருக்கு கொடுக்கப்படுகிறது. பாலை நிலத்தில் அப்பம் எப்படி வரும்? யார் சமைத்திருப்பார்? அங்கே அடுப்பு இருந்ததா? பல்வேறு கேள்விகள் வரலாம். பிரியமானவர்களே, பாலை நிலம் வெறுமையை குறிக்கிறது, ஒன்றும் இல்லாமையை குறிக்கிறது. ஆனால் இந்த இறைவாக்கினர் இறைவனுக்கு பயந்தவர். எனவே இறைவனே அப்பத்தை கொண்டு வந்து, மகனே, அங்கு வருகின்ற வார்த்தை, எழுந்து சாப்பிடு என தலைமாட்டிலே அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கிறார். இதுதான் யாரெல்லாம் இறைவனுக்கு அஞ்சு நடக்கிறார்களோ, இறைவனுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களுக்கு இறைவன் பாலை நிலத்திலும் சரி அல்லது செம்மையான பூமியிலும் சரி, ஒன்றும் இல்லாத நேரத்திலும் சரி, அங்கே இறைவன் இரக்கம் காட்டுகிறார், உணவை கொடுக்கிறார், உறைவிடத்தை கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, எளியா இறைவாக்கினர் இறைவனுக்கு அஞ்சினார். ஆகாபு மன்னருக்கு எதிராக, அரசாட்சிக்கு எதிராக, அதிகாரத்திற்கு எதிராக நிற்கிறார். இருப்பினும் இறைவனுடைய இரக்கம் அபரிவிதமாக கொட்டிக்கொண்டே இருக்கிறது. இவ்வாறாக பல்வேறு உதாரணங்கள், எடுத்துக்காட்டுகள் நற்செய்தியில் இருக்கின்றன. நாம் தானியேலை பார்க்கிறோம். தானியேல் செய்த தவறு ஒன்றுமில்லை. 3 முறை கடவுளை வழிபடுகிறார். அதற்கு அவர்கள் செய்து கொடுத்த தண்டனை, தூக்கி சிங்க குகையில் எறிகிறார்கள். சிங்க குகை இன்று நாம் வாழ்கின்ற சமுதாயத்தில் குழந்தைகள் பூனையை பார்த்து பயப்படுகின்ற காலம். ஆனால் சிங்க குகையில் எவ்வித அச்சமுமின்றி தானியேல் உள்ளே செல்கிறார். இரவு முழுவதுமாக சிங்கங்களோடு விளையாடுகிறார். எப்படி? காரணம், தானியேல் இறைவாக்கினர் இறைவன் மீது அச்சம் வைத்திருக்கிறார். அது சிங்கங்களாக இருக்கட்டும், அரசனாக இருக்கட்டும், ஆட்சியாக இருக்கட்டும், என்னை ஒன்றும் செய்ய இயலாது. ஆண்டவர் மேல் நான் அச்சம் வைத்திருக்கிறேன். அவருடைய இரக்கம் என் மேல் கண்டிப்பாக வரும் என்ற நம்பிக்கையோடு செல்கிறார். உயிரோடு திரும்பி வருகிறார். பிரியமானவர்களே, இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது யாரெல்லாம் இறைவனுக்கும் இறை அச்சத்திற்கும் பயந்து அதை ஏற்று உணர்ந்து வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு இறைவனுடைய இரக்கம் நிறைவாக இருக்கிறது. மற்றொரு பகுதியாக, சுருக்கமாக, இறைவனுக்கு அஞ்சாமல் வாழ்ந்தவர்கள் மிக ஒரு பெரிய சிறந்த எடுத்துக்காட்டு யூதாஸ் காரியோத். இயேசுவோடு இருக்கிறான், இயேசுவை பார்க்கிறான், பேசுகிறான், உணவருந்துகிறான். ஆனால் இறைவனுக்கான இறை அச்சம் இல்லாதவனாய் வாழ்கிறான். தன்னுடைய வாழ்வையே இழந்து விடுகிறான். இயேசு உடனிருந்தும் அவருடைய இரக்கத்தை யூதாஸ் காரியோத்துவால் பெற முடியவில்லை. பிரியமானவர்களே, இவ்வாறாக திருவிவிலியத்திலிருந்து பல்வேறு பகுதிகளை பார்க்கின்ற பொழுது யாரெல்லாம் என்னுடைய கடவுள், அவருடைய சட்டம், அவர் கொடுக்கின்ற வழி, அவற்றின்படி நான் நடப்பேன் என நடந்தவர்கள் வாழ்வை பெற்றுக்கொண்டார்கள், இரக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள். கடவுளா இல்லையா, இருக்கிறாரா, அவர் ஏதாவது செய்யட்டும், நான் அவருக்கு ஒன்றும் செவி கொடுக்க மாட்டேன் என தான் போன போக்களை வாழ்ந்தவர்கள் வாழ்க்கை இழந்து விடுகிறார்கள். நம்முடைய தாய் அன்னை மரியா பிறப்பிலிருந்து கடைசி வரை ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கிறார். ஆண்டவருடைய திட்டத்திற்கு அஞ்சு நடக்கிறார். ஆண்டவருடைய கட்டளைகளை அஞ்சு ஏற்றுக்கொள்கிறார். எனவேதான் அன்னை மரியா தலைமுறையாய் இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறார். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் அன்னையினுடைய பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையில் இறை அச்சம் எந்த அளவிற்கு இருக்கிறது சிந்தித்து பார்ப்போம். 2024ஆம் ஆண்டிலே இறை அச்சத்தை இழந்தவர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். ஆனால் நாம் இறை அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய அன்னை அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது வாழ்நாள் முழுவதும் இறை அச்சத்தோடு வாழ்கிறார். எனவேதான் அவர் யாரையும் குறை சொல்லவில்லை, அவர் யாரையும் இழிவுபடுத்தவில்லை, அன்னை யாரையும் ஒதுக்கவில்லை, அன்னை யாரையும் வெறுக்கவில்லை, அன்னை யாருக்கும் எதிராக நின்றதில்லை. எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறார், எல்லோரையும் அன்பு செய்கிறார். துன்பங்களை கொடுத்தவர்களை கூட அவர் அன்போடு வழிநடத்துகிறார்.
இதுதான் அன்னை. அன்னை இறைவனுக்கு அஞ்சியதால் இறைவனுடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் ஏற்றவராய், யாருக்கும் எந்தவித துரோகமும் கஷ்டமும் இன்னலும் கொடுக்காமல் இறைவனுக்கு அஞ்சியவராய் எல்லா துன்பங்களையும் ஏற்றவராய் வாழ்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இரக்கம் வேண்டுமா? இறைவனுடைய இரக்கம் வேண்டுமா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பல்வேறு நபர்கள் மனிதர்கள் நாம் ஆலயம் வருவது, அன்னையிடம் வருவது, ஏராளமான கோரிக்கைகள், கண்ணீர், திருமண வரன், குழந்தை வரன், வேலைவாய்ப்பு, பணியிலே மாற்றம் அடுக்கிக் கொண்டே போகலாம். பல்வேறு நபர்களுக்கு வழக்கு எப்பொழுது முடியும் என. பிரியமானவர்களே, இறைவனுடைய இரக்கம் எப்படி நமக்கு கிடைக்கும்? நாம் எதிர்பார்க்கின்ற எல்லா காரியங்களும் எப்படி நிகழும்? அன்னையை போல இறைவனுக்கு அஞ்சி வாழ்க்கையை செதுக்கி, நான் மற்றவரை குறை சொல்லாமல், நான் மற்றவரை வெறுத்து ஒதுக்காமல், நான் மற்றவரை இகழ்ந்து தள்ளாமல், நான் ஐயோ அவன் வளர்ந்துட்டானே என்று பொறாமைப்படாமல், அன்னையை போல இறைவன் கொடுத்த கட்டளைகள் 10 கட்டளைகளாக இருக்கலாம், அல்லது திருச்சபை கட்டளைகளாக இருக்கலாம், இவற்றை உணர்ந்தவர்களாய் வாழுகின்ற பொழுது இறைவனுடைய இரக்கம் அபரிவிதமாக இறங்கி வரும். அவ்வாறு இறங்கி வருகின்ற பொழுது நம்முடைய கோரிக்கைகள், மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள், மனதில் இருக்கின்ற காயங்கள் எல்லாவற்றுக்கும் அன்னை மருந்து போடுவார். இறைவன் இரக்கத்தால் நம்மை காத்து வழிநடத்துவார். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே அன்னையிடம் ஒப்பு கொடுப்போம். அன்னையே, இவ்வளவு நாட்கள் இறைவனுக்கு அஞ்சாமல் நான் வாழ்ந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் தாயே, உம்முடைய பரிந்துரையை தாரும். வருகின்ற நாட்களில் உலகம் போன போக்கில் நான் வாழாமல் என்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு, என்னுடைய தேவையில்லாத தீமையான வாழ்க்கையை விட்டுவிட்டு இறைவனுக்கு ஏற்ற பிள்ளையாக இறை அச்சத்தில் இறை ஞானத்தில் வளர தாயே உதவி செய்யும், பரிந்துரை தாரும் என மன்றாடுவோம்.